உடன்பிறப்புகளின் இந்த அன்பு பரிமாற்றங்க. நான் 2 சம்பவம் பார்த்தேன். அது எங்கள் வீட்டிலாம் பார்த்தேன். அதைத்தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அது எவ்வளவு ஒரு உன்னதமானது. அதுவும் வயசான காலத்தில் அந்த தேடல், அந்த அன்பு தேடல், அக்கா தங்கை, அக்கா தம்பி, இந்த உறவு வந்து ரொம்ப ஒரு உன்னதமான, புனிதமான, ஒரு மனசை ஈரப்படுத்தக்கூடிய உறவு. அது 2 சம்பவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி கூட்டு போயிருந்தேன், மதுரையிலேருந்து. அங்கே ஒரு கேதம். அது போகிறதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் எங்கள் பெரியம்மா வீட்டு. எங்கள் பெரியம்மா வீட்டுக்குலாம் போய் எங்கள் அம்மா போய் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இருக்கும். அந்த பெரியம்மா அப்படின்னா அவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ். அவங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் 8 பேர் இருக்காங்க. ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க நினைக்கிறேன், அண்ணனும் கல்யாணம் பண்ணி போயிட்டு மிச்சம் ஒரு 5-6 பேர் இருக்கும்போது இந்த பெரியம்மா தான் கிச்சன் இன்சார்ஜ். சமையல் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. சாப்பாடு அவங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-50 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போகிறோம். 2:30 மணிக்கு போயிட்டோம், சொல்லாமல் தான் போகிறோம். எங்கள் அம்மா, நான் கூட வெளியில் ஜூஸ் குடித்தேன், எங்கள் அம்மா குடிக்கவே இல்லை. ஏன்னு புரியலை எனக்கு. அப்புறம் நான் தெரிஞ்சு எப்படியாவது அக்கா கையில் சாப்பிட்ருந்தேன். என்னத்தையும் அவங்க சாப்பிட்ரு. எங்கள் பெரியம்மா போனோடனே தோசை விட்டு கொடுத்தாங்க. முருங்கைக்காய் சாம்பார் இருந்துச்சு, இட்லி பொடி. எனக்கு 3 தோசை, எங்கள் அம்மாவுக்கு 2 தோசை. சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டேன். எங்கள் பெரியம்மாக்களை நானும் சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சு. எங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம், கண்ணன் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து ரேராக தான் போகிறேன். வீட்டுக்கு வெளியில் பார்ப்போம், கல்யாணம் பார்ப்போம், நல்லா இருக்கேன் வரேன் பெரியம்மா, அவ்வளோ பிரிஞ்சிடுவோம். பட் வீட்டில் போய் சாப்பிட்றது பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் மாதிரி அழுதுவாங்க, மனசெல்லாம் உடஞ்சிடுவாங்க. உங்கள் கையால் சாப்பிட்டேக்கா, ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்ல, பெரியம்மா ஏப்பா அப்படின்னு. இதில் 2 காது வேறு கேட்கல. நான் தான் வந்து இந்த இது நம்ம இல்லை பாக்கியராஜ் சுவாகான்ற மாதிரி நடுவில் வந்துட்டு சொன்னாங்களாம், செஞ்சாங்களாம், ஆமாவா அப்படின்னு இடையில நான் டிரான்ஸ்லேட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். காது கேட்கல, 2க்கு ஒட்டுக்கூட்டு காது கேட்கல. அப்படி ஒரு அன்பு பரிமாற்றத்தை நேரில் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்கு ஒரு புரிதலை கொடுத்தது. இன்னொன்று 2வது பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி இருந்தார். மதுரைக்கு ஒரு கிரேபர்ஸ் வர்றாரு பாண்டிச்சேரியிலேருந்து. எங்கள் கடைசி தம்பி, எங்கள் அம்மாவோட கடைசி வந்தவர் கிரேபர்ஸ் வீட்டில் பாலை மட்டும் குடிச்சிட்டு காலையில் 7 மணிக்கு படிக்கிறார். மாப்பிள்ளை எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன், வரேன், வீட்டுக்கு வரேன், எங்கள் ஊரில் தான் இருக்கேன். வந்துட்டார். ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டார். பஸ்ஸை பிடிச்சி. அது ஒரு 2ல் இருக்குது, எங்கள் வீடு ஒரு 2ல் இருக்குது. வந்தவரை பேசி சேர்ந்துட்டு அங்கே கிரேபர்ஸில் பால் மட்டும் குடிச்சு வந்திருக்கேன். அந்த புதுமனை பூ வீட்டில் வந்துட்டு அக்கா கையில் சாப்பிட்டேன். அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து, உங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. எல்லா பையங்களுக்கும் அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா எனக்கு நல்லா சமைப்பாங்க. பொங்கல், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு எங்கள் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா உங்கள் கையால் சாப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு அவரும் போகும்போது 70 வயசு ஒரு ஆண் எங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. சொன்னேன் இல்லையா, பில்டிங் ஸ்டாக் பேஸ்மெண்ட் அழுதுட்டாங்க அம்மா. தம்பிக்கு ஆசீர்வாதம் வந்து எங்கள் மாமாவும் அப்படியே உடஞ்சிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெலாம் இதாகிடுச்சு அவருக்கு. அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது உறவுகள், வயசானவங்களை விட்டுருவோம் ஈகோவில். சின்ன வயசாக இருந்தீங்கன்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி சண்டை கிட்ட போடுங்க, சின்ன சப்பமேட்டு ப்ளீஸ் பேசிடுங்க. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.